ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது இந்த பிஎஃப்பில் அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணுறதுல புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. ரொம்ப சுலபமாக வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணலாம். நீங்கள் கரெக்டான முறையில் அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணீங்க அப்படின்னா 24 மணி நேரத்துலேருந்து 3 நாட்களுக்குள்ளார உங்களுடைய அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கிளைம் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டு வித்ட்ராவல் ஆயிரும். ஸோ சூப்பரான ஒரு அப்டேட் வந்திருக்கு. முதல்லாம் நம்ம எவ்வளோ அட்வான்ஸ் அமௌண்ட் போடுறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்ருப்போம். பட் இப்போ வந்து அதை சிஸ்டமே சொல்லிடுது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்களுடைய யூஏஎன் நம்பர் போட்டு பாஸ்வேர்ட்லாம் போட்டு லாகின் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய ஹோம் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அது மேலே அந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இதில் நிறைய ஆப்ஷன் வந்து இந்த மாதத்துலேருந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபார்ம் 10D கிளைம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்லாம் இதிலேயே வந்துருச்சு. அதே மாதிரி மெம்பர் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்த்துக்கலாம். தென் நெக்ஸ்ட் இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஸ்கீம் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட்டை லிங்க் பண்ணும்போது இந்த யூஏஎன் நம்பர் கூட லிங்க் பண்ணும்போது உங்களுடைய சர்வீஸ் இயர்ஸ் அந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட்டில் என்ன சர்வீஸ் இயர்ஸ் இருக்கோ அது அப்படியே உங்களுக்கு இதில் லிங்க் ஆயிரும் கரண்ட் யூஏஎன் அக்கௌண்ட்டு கூட. இதனால் நீங்கள் ஃபார்ம் 10D கிளைம் பண்ணும்போது உங்களுக்கான சர்வீஸ் இயர்ஸ் அதிகமாகும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பென்ஷன் தொகை அதிகமாக கிடைக்கும். ஓகே, இப்போது நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ண போகிறீங்கன்னா இந்த கிளைம் ஃபார்ம் 31/19/10C அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணதும் அடுத்தபடியாக ஒரு 10லேருந்து 30 செகண்டுக்குள்ளார நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஒரு சில டைம் போர்ட்டல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஒரு சில டைம் ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. இதில் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்ட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸில் கரெக்டாக உங்களுடைய யூஏஎன் அக்கௌண்ட் கூட எந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் லிங்க் ஆகிருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஃபுல்லாக டைப் பண்ணிட்டு செக் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இது சிஸ்டம் செக் பண்ணும்போது நீங்கள் கொடுத்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் யூஏஎன் கூட லிங்க் பண்ண அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு பேஜுக்குள்ளே போகாது, எரர் அப்படின்னு கொடுத்துரும். ஸோ அதனால் கரெக்டாக வந்து கொடுத்துட்டு செக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும், சர்டிஃபிகேட் ஆஃப் அண்டர்டேக்கிங் அப்படின்ட்டு. இதில் எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் அப்படிங்கிட்டு இருக்கும், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார், நீங்கள் என்ன வந்து அப்ளை பண்ணுறீங்க. இதில் மொத்தம் 3 இருக்குது. பிஎஃப் ஃபைனல் செட்டில்மெண்ட் ஃபார்ம் 19, ஃபார்ம் 10C வந்து பென்ஷன் வித்ட்ராவல். உங்களுடைய சர்வீஸ் இயர்ஸ் 10 வருஷத்துக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்ம் 10C யூஸ் பண்ணி பென்ஷனை வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக அட்வான்ஸ் அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஃபார்ம் 31. இந்த ஃபார்ம் 19 மற்றும் ஃபார்ம் 10C எப்போ நீங்கள் அப்ளை பண்ண முடியும்னா உங்களுடைய யூஏஎன் அக்கௌண்ட்டு கூட எல்லா பிஎஃப் அக்கௌண்ட்லேயும் டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இப்போ கரண்ட்டாக லைவில் இருக்க அந்த பிஎஃப் அக்கௌண்ட்டில் டேட் ஆஃப் எக்ஸிட் ப்ளஸ் அதுக்கு முன்னாடி உள்ள பிஎஃப் அக்கௌண்ட்னுடைய அமௌண்ட் எல்லாமே சர்வீசஸ் முதற்கொண்டு எல்லாமே கரண்ட் பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் இந்த ஃபார்ம் 19 ஃபார்ம் 10C அப்ளை பண்ண முடியும். இல்லை நான் வந்து கரண்ட்டாக இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், என்னுடைய பிஎஃப் அக்கௌண்ட் லைவில் தான் இருக்குன்னா ஒன்லி நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட் மட்டும் தான் வித்ட்ராவல் பண்ண முடியும். பிஎஃப் அட்வான்ஸ் ஃபார்ம் 31 அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக இங்கே பாருங்கள், மெம்பர்ஸ் ஆதார் வெரிஃபைடு சர்வீசஸ் அப்படின்னு போட்டு கிளிக் ஹியர் டு வியூ ஆதார் வெரிஃபைடு சர்வீசஸ் அப்படின்னு இருக்குது. இந்த ஹியர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய யூஎன் அக்கௌண்ட்டில் எத்தனை பிஎஃப் மெம்பர் ஐடி இருக்கோ அதெல்லாம் காமிக்கும். ஸோ இதில் ஆதார் வெரிஃபை பண்ண அந்த சர்வீசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக டேட் ஆஃப் எக்ஸிட்லாம் அப்டேட் ஆகிருக்கு, டீட்டெயில்ஸு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில ஐடியில் வந்து ரீசன் ஆஃப் லீவிங்கில் அன்னோன் அப்படின்னு போட்டு டேட் ஆஃப் எக்ஸிட்லாம் அப்டேட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அதில் வந்து டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் பண்ணல அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இதில் வரக்கூடிய அந்த மெம்பர் ஐடியில் அந்த மெம்பர் ஐடி லாஸ்ட்டாக இங்கே பார்த்தீங்கன்னா பி அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்டில் பி அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த பி அப்படிங்கிறது என்னென்னா ப்ரைமரி ஐடி. ப்ரைமரி ஐடி அப்படிங்கிறது என்னென்னா கரண்ட்டாக உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் லைவாக இருக்கக்கூடிய மெம்பர் ஐடி இது தான். இந்த மெம்பர் ஐடியில் இருக்கக்கூடிய பிஎஃப் அமௌண்ட்டை நீங்கள் இப்போ வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது செலக்ட் எலிஜிபிள் சர்வீஸ் இதை போயிட்டு எந்த மெம்பர் ஐடியிலேருந்து நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த மெம்பர் ஐடி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா பர்பஸ் ஃபார் விச் அட்வான்ஸ் இஸ் ரிக்வயர்ட், என்ன காரணத்துக்காக உங்களுக்கு இந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டு தேவைப்படுது அதை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா இல்னஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கோ அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கோ மேரேஜுக்காக நீங்கள் பணம் எடுக்கிறீங்கன்னா மேரேஜ், இல்லை படிப்புக்காகனா எஜுகேஷன், ஹவுசிங் ரிலேட்டட் நீட்ஸ் அப்படின்னா வீட்டில் ஏதாவது நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க, வீடு வந்து கட்ட போகிறீங்க அல்லது வீடை வந்து புதுப்பிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த 4வது ஆப்ஷனு.
இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்கு அப்படின்னா ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து இல்னஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அது கொடுத்ததும் இது இல்னஸ் அப்படிங்கிறத கொடுத்ததும் இங்கே பாருங்கள் அமௌண்ட் ஆஃப் அட்வான்ஸ் ரிக்வயர்ட் இன் ருபீஸ் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்குது. இது கீழே இப்போ உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதில் 75% தொகை நீங்கள் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட்டாக எடுத்துக்கலாம். அந்த தொகை எவ்வளோ அப்படிங்கிறதும் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு அப்டேட் கிடையாது. இப்போ டிஸ்ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இதில் காமிச்சிருக்கக்கூடிய அமௌண்ட்டோட நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிஎஃப் கிளைம் வந்து ரிஜெக்ட் ஆகும். அதனால தான் இந்த அமௌண்ட் இதிலேயே கொடுத்துட்டாங்க. இதில் காமிக்கக்கூடிய அமௌண்ட்டு ஃபுல்லாகவும் நீங்கள் வித்ட்ராவல் பண்ணலாம். அல்லது ஒரு பார்ஷியலான அமௌண்ட்டு மட்டும் எனக்கு போதும், எனக்கு ஃபுல்லாக வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுதோ அந்த அமௌண்ட்டு மட்டும் இந்த பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஸோ நமக்கு இது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான். ஏன்னா நம்ம இந்த அமௌண்ட்டோட அதிகமாக போட்டோம்னா ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கோம், மறுபடியும் அப்ளை பண்ணணும், இல்லை ஏதாவது ரீசன் சொல்லுவாங்க. பட் இப்போ நம்மளுக்கு அமௌண்ட்டு காமிச்சிட்டாங்க. அதனால் அந்த அமௌண்ட்டு குறைவாகவோ இல்லை அதே அமௌண்ட்டே என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் கீழே ஒரு டிக்ளரேஷன் இருக்கும். அந்த டிக்ளரேஷன் செலக்ட் பண்ணிட்டு கெட் ஆதார் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அது கொடுத்தோன்னே உங்களுடைய ஆதாரில் லிங்க்கான அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த 6 டிஜிட் ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு இப்போ பாருங்கள் வேலிடேட் ஓடிபி அண்ட் சப்மிட் கிளைம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். உங்களுடைய கிளைம் ப்ராசஸ் சப்மிட் ஆகிட்டு 24 மணி நேரத்துலேருந்து 3 நாளைக்குள்ளார உங்களுடைய அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் ஆனது வித்ட்ராவல் ஆயிரும். அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து சேரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.